ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் மது மேட்ரில். வணக்கம். நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்லேஷ்புரா போகிறோம். வாரம் பிளான் போடுறது, குரூப் ஆரம்பிக்கிறது, ட்ரிப்பு போகிறேன்னு சொல்லி போர் அடிச்சிருச்சு. ஸோ இந்த வாரம் உண்மையிலே ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. உங்களே நிறைய பேருக்கு சக்லேஷ்புரா தெரிஞ்சிருக்கும் பெங்களூரில் இருந்திருந்தீங்கன்னா. இல்லைனா சக்லேஷ்புரா தெரிஞ்சிருக்காது. கூர்க்கு நிறையா பேருக்கு தெரியும், ஆனால் சக்லேஷ்புரா தெரியாது. சக்லேஷ்புரா எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கர்நாடகாவோட வெஸ்டர்ன் காட்ஸ் சைடில். ஸோ கூர்கோட கொஞ்சம் நார்த்தில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா காலையில் 4:30க்கே கிளம்பிட்டோம். 4:30க்கு வந்துட்டு நம்ம குரூப் ரைடில் இருக்க குரூப் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல காமனான ஒரு மீட்டப் பாயிண்டில் வந்து மீட் பண்ணிட்டு, அங்கேருந்து யார் யாருக்கு பெட்ரோல் வேணுமோ எல்லோரும் பக்கத்தில் இருக்க பங்க்கில் போட்டுட்டு ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஸோ காலையில் நாங்கள் சிட்டி லிமிட் தாண்ட வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணல. சிட்டி லிமிட் தாண்டி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தான் நாங்கள் ஆக்சுவலாக விலாகை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நம்ம போகிற ரூட்டே வந்து செம்ம சீனிக்கான ரூட்டுன்னு சொல்கிறாங்க. நாங்களும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம், எங்களுக்கு தெரில. ஸோ அந்த இடமே ரொம்ப மவுண்டைன்ஸ், ரைடு, பனி, ரொம்ப சீனிக்கான ரூட்டு, செம்மையாக இருக்குன்னு எல்லாம் ஓவர் பில்டப் கொடுக்குறாங்க. பார்ப்போம். ஸோ கைஸ், நம்ம சிட்டி லிமிட்ஸ் தாண்டி லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் வந்த உடனே இந்த ஹைவேஸ் ஏறினோடனே அப்படியே சீன் எல்லாமே மாறிடுச்சு. அப்படியே நம்ம காலையில் கிளம்பும்போது 4:30க்கே வந்துட்டு டிராஃபிக்கு. அப்போயே நாங்கள் வந்து எல்லா வண்டி, லாரி எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி வர மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் இந்த ஹைவேஸ் வந்த உடனே அப்படி எல்லாமே மாறிச்சு. அப்படியே வந்து விண்டு வந்து செம்ம ப்ரீஸு, அப்படியே மைண்டே காம் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நண்பர் வந்து எதுக்கும் நிற்கிறாரு, என்னன்னு தெரியலையே. என்ன ப்ரோ, என்னாச்சு? ஓகே, போக சொல்லி கை காட்டுறாரு. சரி, ஓகே, அவர் வரட்டும். எதுவும் மொபைல் செக் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டே இருப்போம். ஸோ அதான் கைஸ். ஸோ அப்படியே சீன் வந்து சேஞ்ச் ஆச்சு. ஹைவே ரொம்ப ஸ்மூத்து. சரி, நம்ம போயிட்டே இருப்போம். நிறையா வண்டி கர்நாடகா பெங்களூர்லேருந்து வர வண்டி தான் நினைக்கிறேன். நிறைய ரைடர்ஸ் நம்மளை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாருமே அநேகமாக ட்ரிப்பு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மெயினாக எஸ்கேப் ஸ்பாட்னா சக்லேஷ்புரா, பக்கத்தில் கூர்கு எல்லாமே மோஸ்ட்லி நிறையா இந்த ரூட்டில் போவாங்க. ஸோ என்னாச்சு, நிறையா நம்ம கேங் மெம்பர்ஸ் மாதிரி தான் தெரியுது நிற்கிறாங்க. ஓகே, வாட் ஹேப்பன் ப்ரோ? ஃபியூலா? ஓகே. ஸோ காய்ஸ், இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மேடு பள்ளம்னு இறங்கி ஏறி போயிட்டுருக்கு. ஸோ ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா மேடுலாம் போகும்போது செம்ம சீனு. இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே க்ரீனாக எவ்வளோ ஏரியா தெரியுது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நம்ம கொடைக்கானல், ஊட்டி மாதிரிலாம் இல்லை கைஸ். ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படின்னா இந்த வளைஞ்சு ரொம்ப தூரம் ஏறணும், ஹேர்பின் பென்ஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லை. இது ஏதோ இந்த பிளாட்டிவ் சொல்லுவாங்கள்ல, பீடபூமி, அந்த மாதிரி ஒரு பெரிய மேடில் ஏறி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து இந்த ரூட்லாம் செம்மையாக இருக்கும். மழை பெய்யும் போதெல்லாம் இந்த மேடில் போனால் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் தென்னை மரம். இதுக்கிட்ட நம்ம பொள்ளாச்சி, வால்பாறை அந்த ரூட்டில் போகிற மாதிரி ஃபீல் கொடுக்குது எனக்கு இந்த ஏரியா. முன்னாடி ஒரு தமிழ்நாட்டு வண்டியில் கப்புள்ஸ் போயிட்டுருக்காங்க. வேறு எந்திரிச்சு நின்னெல்லாம் ஓட்டிகிட்டு போகிறாரு. டிக்கி வலிக்கு போல் இருக்கே, பாவம். நம்ம போவோம் கைஸ். அடுத்த டோல்கேட் வந்துடுச்சு. ஸோ நம்ம கேங் மெம்பர்ஸ்லாம் எப்படியும் ரொம்ப தூரம் ஓட்டிகிட்டு வந்துட்டோம். ஒரு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப்பாக ஓட்டிட்டோம். எப்படியும் என்னோடய கணிப்பு இந்த டோல்கேட்டில் கண்டிப்பாக நிற்பாங்க. பார்ப்போம் எந்தளவுக்கு நம்ம கணிக்கிறோம் அப்படின்ட்டு. முன்னாடி நிஞ்சா 1000 போயிட்டுருக்காரு. வா, டயரு மட்டுமே எவ்வளோ பெருசு பாருங்களேன். ஓ, கப்புள்ஸ் வர வந்துட்டாங்க. சைடில் நம்மளை ஓவர்டேக் அடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. நம்மகிட்ட தான் ரெயின் கோட்டே இல்லை கைஸ். பேக்கு கூட ரெயின் கவர் இல்லை. இங்கே பாருங்களேன், எல்லா வண்டியிலும் ரெயின் கவர் மாட்டிட்டு எப்படி போயிட்டுருக்காங்க. ஃபுல் வெல் ப்ரிப்பேர்டு தான். கண்டிப்பாக கப்புள்ஸ்னால் வெல் ப்ரிப்பேர்டாக தான் வருவாங்க. நம்மள மாதிரி ஆட்கள் தான் கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் போவோம். ஓகே கைஸ், தூரத்தில் ஒரு கேங் நிற்கிறாங்க. கண்டிப்பாக அது நம்ம கேங்காக தான் இருக்கும். நம்ம வண்டி எல்லாமே அங்கே தான் போகுது. அது கண்டிப்பாக நம்ம கேங்கு தான். போயிட்டு ஒரு ஸ்டாப்பை போடுவோம்.
அப்புறம் டீயை போடுவோம், முடிச்சுட்டு கியரை போடுவோம், போடுவோம் போடுவோம் போடுவோம். அடுத்த வாரம் திருப்பியும் ரிப்பீட் போடுவோம் எல்லாத்தையும். அவ்வளோதான். இப்போ திருப்பியும் எல்லாம் அப்படியே வரிசையாக திருப்பி தான் நிறுத்துவாங்க ரோட்டு பார்த்த மாதிரி. அது என்ன ஐதீகமா இல்லை என்னன்னு தெரில. ஆனால் பாருங்களேன், எல்லாருமே வந்துட்டு திருப்பி தான் நிறுத்துவாங்க. அது வந்து குரூப் ரைடு போகும்போது இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பழகி போச்சு. அதில் ஒரு கிளுகிழுப்பு எல்லாருக்கும். பார்க் பண்ணுவோம், பண்ணிவிட்டு பொறுமையாக இறங்கி போய், நமக்கு வேறு டேங்க் ஃபுல்லாகிருச்சு. ப்ரோ டீ போடுவோமா? போடலாம் ப்ரோ, வாங்க. வந்துட்டேன். இப்போ காய்ஸ், இப்போ நம்ம சக்லேஷ்புரா ஹைவேலேருந்து ரைட் கட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம ரெசார்ட் போகிற ரோடு உள்ள. ஸோ அதில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். நானும் ரொம்ப நேரமாக இவங்கள ஓவர்டேக் பண்ணலாமலான்னு பார்த்துட்ருக்கேன். ஏன்டா பெங்களூரில் தான் டிராஃபிக்காக இருக்குதுன்னு சக்லேஷ்பூர் வந்தால் இங்கேயும் டிராஃபிக்காக இருக்குது காய்ஸ். நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன் காய்ஸ். அவன் வழியும் விட மாட்டான் முன்னாடி போகிறவன். அவனும் முன்னாடி லாரி போயிட்டுருக்கு, அதுவும் போக மாட்டேங்குது. இருங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு கேப் கிடைக்கணும், நம்ம சல்லுன்னு போயிடுவோம். போ போ போ. காய்ஸ் அழுத்திடுவோம், அவ்வளோதான். இந்த கேப்பில் அழுத்தினா தான். என்ன காய்ஸ், வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. சரி, நம்ம ரிஸ்க் எடுத்து, பெண்டுலாம் வேறு இருக்குது, ரிஸ்க் எடுத்தெல்லாம் முன்னாடி போவானா, பொறுமையாக போவோம். நல்ல கேப்பாக கிடைக்கிறப்போ முன்னாடி போயிடுவோம், இன்னும் அவசரம் இல்லை. ஸோ காய்ஸ் பாருங்கள், ஃபுல்லாக புகையை கிளப்பிட்டு போயிட்டுருக்காங்க. எங்கே போனாலும் டிராஃபிக்காக தான் இருக்கும் போல் காய்ஸ். ஒரே மன வருத்தம். அவ்வளோதான் கைஸ். இந்த கேப் விட்டால் அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் பின்னாடியே தான் போயிட்டுருக்கணும். எஸ் ஆயிடுவோம் கைஸ். பரவாயில்ல கைஸ், நல்லா சீனரி எல்லாமே நல்லாயிருக்கு. நம்ம ஹிமாலயன் வேறு நல்லா சூடாகிட்டாப்புல. இங்கே லைட்டாக குளிராக இருக்குது, வெயில் அடிக்குது. அந்த குளிரும் நம்ம என்ஜின் ஹீட்லேயே சுத்தமாக ஒன்றுமே தெரில. அந்தளவுக்கு இருக்குது. ஹிமாலயன் வச்சுருந்தா இது ஒரு அட்வான்டேஜ், வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். படுக்கு போட்டு திருப்ப முடியல கைஸ், நல்லா பெண்டு இருக்குது. ஆனால் இது RN5 வந்திருந்தால் நல்லா படுக்கு போட்டு திருப்பிட்டு போயிருக்கலாம் ஜாலியாக. ஹிமாலயனில் படுக்க போட்டு திருப்பினா கீழே ஸ்டாண்ட் இடிக்குது, ஒன்றுமே பண்ண முடில. ஆல்ரெடி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், தீப்பொறியெல்லாம் கக்கிட்டு போயிட்டு எதுக்கு. அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே ஓட்டுவோம், பொறுமையாக போவோம். நல்லா சில்லுன்னு வேறு இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே போவோம். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் இப்போ தான் அப்ஹில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம மெயின் ரோட்டில் ஹன்பால்ன்ற வில்லேஜை தாண்டி வந்துட்டோம். இதில் லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், கூகுள் மேப் அப்படி தான் சொல்லுது. ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் போனால் நம்ம ரெசார்ட்டு. ஃபுல்லுமே ரோடெல்லாம் ரொம்ப மோசம், கிட்டத்தட்ட ஆஃப் ரோடு போகிற மாதிரி இருக்குன்னு தான் முன்னாடி போனவங்களாம் சொன்னாங்க. ஸோ உண்மையிலே அப்படி தான் இருக்குது கைஸ். எல்லாம் முக்கால்வாசி ரோடு அப்படி தான் இருக்கும் இந்தியாவில். ஸோ இதுக்காகவே நம்ம ADV வண்டி வாங்கி ஓட்டணும் போல் இருக்குது. நீங்கள் பாருங்கள் இந்த ரோடு எப்படி இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி போட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு போல் இருக்குது. ஸோ காய்ஸ், நம்ம கிட்டத்தட்ட வந்தாச்சு ரெசார்ட்டுக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே ரொம்ப கிராவல் ரோடாக இருக்குது. கொஞ்சம் பிரேக்கெலாம் பார்த்து போடலை அப்படின்னா சரிச்சிரும், இழுத்துரும், கீழே விழுந்துருவோம். கரெக்டாக பேலன்ஸ் பண்ண தெரியல அப்படின்னா. ஸோ கிட்டத்தட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓ நம்ம கேங்கில் வந்து டோலி தான் நிற்கிறாங்க, என்னன்னு கேட்போம். இங்கே தான் இருக்காங்க பஞ்சாயத்து. என்ன கான்செப்ட் தெரியலையே. ಓ ಯಾಕೆ? ಹಾಂ, ಓ ಗಾಡಿನಾ?
ஸோ காய்ஸ் அவங்களால கீழே போக முடியல, கிளச்சு பிடிச்சிட்டே பிரேக் போட்டிருப்பாங்க போல இருக்குது, சரிச்சுட்டு இழுத்துட்டே போயிருக்கு. அவங்க வந்து கொஞ்சம் இப்போ தான் ஓட்டி பழகுறாங்கன்னு நினைக்கிறேன். நாம் போய் ஹெல்ப் பண்ணுவோம். Leave the clutch, leave the clutch. Leave the clutch. ஸ்டாண்ட் நேராக போட்டுக்கோங்க பை. ஸ்டாண்ட் நேராக இருக்கா? முன்னாடி பிரேக் பிடிச்சிக்க. எடுத்துட்டு வாங்க. Just 700 meters. Yeah. 3 minutes. ஸோ காய்ஸ் அவ்வளோதான். போகிற போக்கில் ஒரு பொது சேவை. பாருங்கள், நம்ம நண்பர் அந்த வண்டி எடுத்துட்டாரு. இப்போ வந்து டோலியை நம்ம வண்டியில் உட்கார வச்சுட்டு ஒரு 700 மீட்டர்ஸ் நம்ம போகணும். போயிட்டா நம்ம ரெசார்ட்டுக்கு போயிடலாம். போகலாமா? லெட்ஸ் கோ. யா ப்ரோ, நீங்கள் முன்னாடி போங்க, கிளம்புங்க ப்ரோ. ஓகே. ஸோ ப்ரோவும் ரொம்ப பொறுமையாக தான் போகிறாரு. ரொம்ப இறக்கம், கீழே இறங்கி போயிட்டுருக்கு. கிளச்சில் போக முடியாது, ஸோ கியரில் தான் போகணும். ஸோ காய்ஸ் ரொம்ப அமைதியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வாழ்கிற மக்கள்லாம் எவ்வளோ அமைதியான ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஆனால் நம்ம பாருங்கள், வெக்கேஷனுக்கு தான் இங்கே வர்றோம். நம்ம வாழ்கிறதெல்லாம் வந்து செம்ம டிராஃபிக்கு, செம்ம ஹசில் கல்ச்சரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வேலை அப்படி ஒரு ப்ரெஷரில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இங்கே இருக்கவங்கலாம் அட்லீஸ்ட் ஒரு அமைதியான லைஃப்பில் வாழ்கிறாங்க, ரொம்ப சத்தம் இல்லாமல். நல்லா இருக்குல்ல? ஏதோ சுரங்கத்துக்குள்ளே போகிற மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே, இதில் ரைட் எடுக்க சொல்லி கூகுள் மேப் காட்டுது. ஓகே, இது ஒரு மாதிரி மேடு பெண்டு எல்லாமே சேர்ந்துருக்கு. அப்படியே போய் திருப்பினா கீழே விழுந்துருவான்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க, பொறுமையாக போவோம், ஒன்றும் அவசரம் இல்லை. ரெசார்ட் வந்துருச்சு, இங்கே தான் காட்டுது லெஃப்ட் சைடில். ஆனால் லெஃப்ட் சைடில் மேடாக இருக்குது. இருங்க முன்னாடி போய் பார்ப்போம். ஓகே காய்ஸ், இதுதான் ரெசார்ட்டுன்னு நினைக்கிறேன். திரும்பிடுவோம் உள்ள. இன்னும் ஒன்றையும் காணும். இந்த பக்கமா? ஸோ நம்ம காய்ஸ்லாம் ஆல்ரெடி முன்னாடி வந்து பார்க் பண்ணிட்டாங்க, நம்ம தான் லாஸ்ட்டு. அவ்வளோதான். ஹாய் காய்ஸ். ஆமாம், கூகுள் மேப்பை பார்த்துட்டு வி வென்ட் தட் சைட் பை சீயிங் கூகுள் மேப். யா, ஸோ வீல் ஆல்சோ பார்க் லிட்டில் பிட் ஃப்ரண்ட் பார்க். ஸோ காய்ஸ் நைட்டு அப்படியே முடிஞ்சிருச்சு. கேமராவில் சார்ஜ் இல்லாதனால எஸ்டி கார்டிலேருந்து எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எடுக்க முடியல. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டே மார்னிங். இங்கே பக்கத்தில் ஒரு டெம்பிள் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். அங்கே போகலான்னு தான் நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மோட்டோ மோரினி எடுத்துகிட்டு வந்து இங்கே கல்லில் அடித்து ஆயிலெலாம் டேங்க் பிடுங்கிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஆயில் ஒழுகிட்டே போயிருக்கு. அப்படியே ட்ரெயில் விட்டுட்டே போய் சுத்தமாக 4 லிட்டர் ஆயில் அப்படியே கீழே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வண்டி இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு திருப்பி தலைவர் ரெசார்ட்டுக்கு போயிட்டார். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஆயில் கீழே போயிருக்கு பாருங்களேன். ஸோ இதுதான் அந்த வண்டி, மோட்டோ மோரினி எக்ஸ்கேப். ஸோ இதை வச்சு தான் தலைவர் மாஸ்க் காட்டிகிட்டு இருந்தார். இப்படி சம்பவமாகி போச்சு. ஸோ இதை பக்கத்தில் எதுவுமே வில்லேஜ் தான் கைஸ், எல்லாமே ரொம்ப ரிமோட் ஏரியா. ஸோ ஒரு டோ பண்ணுற வெஹிக்கிள் வர சொல்லியிருக்காரு. ஸோ இங்கேருந்து பெங்களூர் எட்டு போகிறதுக்கு அவங்க 15,000 கேட்குறாங்க ஆக்சுவலாக. வேறு வழி இல்லை. ஆனால் ஸோ இங்கே ஸ்பேரும் கிடைக்காது. நம்ம ராயல் என்ஃபீல்டு அந்த மாதிரி பக்கத்தில் எந்த ஸ்பேருமே கிடைக்காது. ஸோ இதெல்லாம் ஸ்பேர் வர்றதுக்கே ஒரு 2-3 months ஆகும். ஸோ வேறு வழியில் எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். ஓகே, நம்ம போவோம். நான் உங்களுக்கு ஒரு கிளிப்பை ஆட் பண்ணி அந்த கோயில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் எடிட்டில். இதுதான் அந்த கோயில். லவ் மாக்டெயில் 2 படத்தில் வர்ற ஒரு ஃபேமஸான கோயில் இது. பெட்டத பைரவேஸ்வரா டெம்பிள்னு ஒரு சிவன் கோயில். ஸோ
ஸோ காய்ஸ் கோயிலுக்கு போகிற வழியுமே ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் தான். இப்போ தான் புதுசாக ரோடு போட்டிருக்காங்க போல், எல்லாம் ஜல்லி எல்லாம் போட்டு ஃபுல்லாக கிராவலாக போட்டுருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட் ஆஃப் ரோடு தான் கைஸ். போக போக எல்லா ரோடுமே இப்படி தான் கைஸ் இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் 50% ரோடுக்கு மேலே வந்துட்டோம். ஃபுல்லாமே இப்படி தான் இருக்குது. நம்ம வண்டி வேறு ஒரு மாதிரி வாபுல் ஆகிட்டே போகுது, பேலன்ஸ் பண்ண முடியல கரெக்டாக. ஜல்லி ரொம்ப லூஸ் ஜல்லியாக இருக்குது. அங்கே பாருங்களேன், ஒரு தூரத்தில் ஸ்பீடு 400 அழுத்தி போயிட்டுருக்கான். மனுஷனாடா நீ கொஞ்சம் மெதுவாக போடா, வரோண்டா இருடா. பாருங்களேன் எப்படி போகிறான்னு. ஆனால் நம்ம அப்படி போக முடியல, நம்ம 2 பேர் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் லூஸ் கிராவலில் பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது கைஸ். அது ஏடிவி வண்டியா இல்லை இது ஏடிவி வண்டியான்னு டவுட்டாக இருக்குது. ஒருவேளை நமக்கு தான் கொஞ்சம் ஓட்ட தெரிலையா, ஒருவேளை இருக்குமோ. சரி போவோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரெசார்ட் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் ரெசார்ட்ஸ். ஆமாம், நல்லா இருக்குது கைஸ், ஆக்சுவலாக நல்லா இருக்குது. ஆனால் நான் சொல்ல மறந்துட்டேன், நம்ம ரெசார்ட் பக்கத்தில் நாங்கள் ஒரு ஈவினிங் டைமாக ஒரு ஹிடன்ஸ் ஃபால்ஸ் போனோம். அட்டைப்பூச்சிலாம் நிறையா இருந்துச்சு, ஆனால் செம்மையாக இருந்துச்சு அந்த ஃபால்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே குளிச்சுட்டு நல்லா வீடியோலாம் குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு தான் வந்தோம். அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது உங்களுக்கு காட்ட முடில. ஸோ இது பாருங்கள், ஒரு சுற்றியும் மலை, சுற்றியும் ஃபாரஸ்ட்டு, ஒரு சென்டரில் மட்டும் ஒரு வயல் ஏரியா. எல்லாமே அறுவடை பண்ணிட்டாங்க. ஆனால் அப்படி கிராஸ் பண்ணும்போது அப்படி ஒரு வைப்பாக இருக்குது. அங்கிள் மாடு மேய்ச்சிட்டு வராரு. குறுக்க வராத. இப்போ தான் ஒரு நாய் பார்க்குறேன் இந்த ஏரியாவில். ஸோ இதுவும் வாழை மரம்லாம் போட்டிருக்காங்க, சுற்றியும் நெல் வயலாக தான் இருக்குது. இதுவே ஒரு செம்ம ஏரியா கைஸ். ரோடு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா வச்சுக்கங்களேன், இந்த வைப்பு அப்படியே இந்த ரைடு அப்படியே ஒரு மாதிரி சில் ரைடாக இருந்திருக்கும். ஆனால் ரோடு ரொம்ப கொடூரமாக இருந்தனாங்காட்டி போனால் போதுண்டா சாமின்ற நிலமையில் போக வேண்டியதாகிடுச்சு. ஆனால் இங்கே சூப்பராக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 30% ரோடாச்சும் நல்லா இருக்குப்பா, பரவாயில்ல. சுற்றியும் ஃபாரஸ்ட் வேறு கைஸ். ஸோ கிட்டத்தட்ட 90% வந்துட்டோம். இந்த இடத்துல சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. ஸோ சுற்றியும் ஆனால் காடு எஸ்டேட்டு தான். நடுவில் மட்டும் ஒரு ரோடு போகுது, சுற்றி வீடு எதுவுமே இல்லை. ரொம்ப தூரம் கழிச்சு இங்கே பாருங்கள் ஒரு வில்லேஜ். பரவாயில்ல. இந்த வீட்டை பாஸ் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது வீடியோ கடைசியில் சொல்கிறேன். முன்னாடி வேற ஆடிட்டே இருக்குது, ஒரு மாதிரி வைப்ரேஷன் சவுண்டு கேட்குது, என்னன்னே தெரில. வைசர்லேருந்து வருதா இல்லை முன்னாடி இதிலேருந்து வருதான்னு தெரில, ஒருவேளை என்னன்னு தெரிலையே. ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு? பின்னாடி ஏதோ வெடிச்ச மாதிரி இருக்கு. ரைட்டு, என்ன ப்ரோ வெடிச்சிருச்சா? அவ்வளோதான், ஃப்ளாட் டயர். என்ன ப்ரோ பஞ்சர் வேலையை காட்டிருச்சு போல இருக்கே. நடுக்காட்டில் இப்படி வந்து மாட்டிட்டோமே. ஃப்ளாட் டயர் கைஸ். டயரை கழட்டிட்டு காய்ஸ் பஞ்சர் ஓட்டுறதுக்கு இன்னொரு வண்டியில் போயிருக்காங்க. ஸோ காய்ஸ் நம்ம பைக் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அது வந்து ரொம்ப இன்டீரியர் ஏரியான்றதுனால பக்கத்தில் கடை எதுவுமே இல்லை. ஒரு 6-7 கிலோமீட்டர் தள்ளி, அதுவும் அந்த ரோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னு. நல்ல வேளை கூட வந்து நம்ம நண்பர் இருந்தார், அதனால ஒரு வீலை கையில் எடுத்துகிட்டு 6 கிலோமீட்டர் அந்த ரோட்டில் அவர் 2 பேர் அந்த பைக்கில் போயிட்டு, அதுவும் அந்த வில்லேஜில் வந்துட்டு ஹிமாலயன் டயர் இல்லை, டியூப் இல்லை, உள்ள டியூப் வெடிச்சிருச்சு. ஸோ ஏதோ ஒரு கிடைச்ச டிஸ்கவரோட டயரை போட்டு அந்த இன்ஃப்ளேட் பண்ணிட்டு வந்து அதை மாட்டிட்டு திருப்பி போனோம். அது வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஸோ அதனால நாங்கள் வந்து வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ண முடியல எங்களால். ஆக்சுவலாக நாங்கள் அங்கே பக்கத்தில் கிடச்ச டிராக்டர் டூல்ஸை வச்சு தான் ஆக்சுவலாக வண்டியை கழட்டினோம். அதை வச்சு கழட்டுறதுமே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஸோ அன்ப்ரிப்பேர்டாக போனது தான் இது ஒரு மெயின் ரீசன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நாங்கள் அந்த வில்லேஜில் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு வீடாக தேடி
ஒரு வீட்லயா போயிட்டு பம்ப் இருக்கா, ஏதாவது டூல்ஸ் இருக்கா கழட்டுறதுக்குன்னு கேட்டாங்க. யார்ட்டுமே எதுவுமே இல்லை. அந்த காஃபி எஸ்டேட்ல அந்த ஓனர் மட்டும் ஒரு டிராக்டர் டூல்ஸ் மட்டும் வச்சிருந்தாரு. அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அவங்க வீட்டில் இப்போ நான் 2 பேர் டயர் மாற்ற போனப்போ நான் அங்கே இருந்தேன். எனக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்து நல்லா நல்லா உபசரித்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப நன்றி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அந்த டயரை போயிட்டு டிஸ்கவர் டியூப் போட்டு அந்த பக்கத்தில் இருந்த ஹன்பால்ன்ற வில்லேஜ்லேருந்து எடுத்துட்டு அந்த லொக்கேஷன் வர்றக்கே கிட்டத்தட்ட 4 hours 5 hours ஆயிடுச்சு. ஸோ இந்த கேப்பில் எங்கள் கூட குரூப் ரைடு வந்தவங்க எல்லாமே கிளம்பி பெங்களூருக்கே போயிட்டாங்க. அவங்க பெங்களூர் ரீச் ஆகிறப்ப தான் நாங்கள் வந்து சக்லேஷ்புராலேருந்து கிளம்புறோம். ஸோ வந்து நாங்கள் வர்றப்போ 2 வண்டி, ஆக்சுவலாக 3 பேர் 2 வண்டியில் வந்தோம். இப்போது போகும்போது வந்து ஒருத்தவங்க பில்லியனாக போயிட்டாங்க ஒரு சம் இஷ்யூஸ்னால. ஸோ போகும்போது ஒரு ஹண்டர் 350 எக்ஸ்ட்ரா எங்களுக்கு கிடச்சிது. ஸோ 3 பேர் 3 வண்டியில் போயிட்டோம். நாங்கள் வர்றப்போ ரெயின் கோட்டும் எடுத்துகிட்டு வரல. அதனால் போகிறப்போ வர செம்ம மழை காலம் வந்துருந்துச்சு. ஒரு செம்ம மழை, ரெயின் கோட்டு இல்லை. ஸோ மழையில் நனைஞ்சிட்டே போனோம். கிட்டத்தட்ட பெங்களூர் போகிறக்குள்ள ஒரு 3 டைம் மழை நின்று வந்துச்சு. செம்ம காற்று, அப்படியே ஒரு செமையான ரைடு. மழையில் நனைஞ்சிட்டே போனால் கூட என்னதான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பெங்களூரே போய் சேர்ந்தோம். ஆக்சுவலாக சொல்ல போனால் போயிட்டு சேர்றதுக்கு 10 மணி ஆயிடுச்சு. ஆனால் ஒரு செம்ம ரைடு. இடையில நிறுத்தி சாப்பிட்டது. நாங்கள் 3 பேர் வந்துட்டோம், குரூப்பாக வந்தோம். ஆனால் போகும்போது 3 பேர். செம்ம ரைடு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. 3 பேரும் வாழ்க்கையிலேயே ஒரு மறக்க முடியாத ஒரு ரைடு. நாங்கள் போகும்போதே ஆக்சுவலாக டயர் செக் பண்ணும்போது ஒரு மைன்யூட்டாக ஏர் லீக் ஆகிட்டு இருந்துச்சு, பஞ்சர் மாதிரி. நாங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட பாதி தூரம் போயிட்டதுக்கப்புறம் தான் அது பார்த்தோம். அதனால அது சரி என்ன ஆயிரப்போகுது சின்னது தானேன்ட்டு நாங்கள் போயிட்டோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது டயர் வெடிக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆகுன்னு. ஸோ நீங்களும் ஏதாவது தெரியாத ஏரியாவுக்கு இல்லை ஃபாரஸ்ட்டில் அந்த மாதிரி ட்ரிப் போனீங்கன்னா வெல் ப்ரிப்பேர்டாக போங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி ஹிமாலயன் மாதிரி டியூப் உள்ள வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பஞ்சர் கிட் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. ஸோ இதுதான் எங்களோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ட்ரிப். ஸோ சக்லேஷ்புரா ஒரு வெற்றிகரமான ட்ரிப்பு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு நெக்ஸ்ட் மந்த்து தொடர்ந்து வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் ஸ்பாட்ஸ் நியர்பை பெங்களூர் இல்லை தமிழ்நாட்டில் எங்கேனாலும் இல்லை கர்நாடகாவில் எங்கேனாலும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வில் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் இட். Stay tuned with us for more content, more trip, more exploration, more fun. Subscribe பண்ணி எங்களை சர்ப்ரைஸ் பண்ணுங்க guys. Bye bye.